80, 90, 20, 21 எப்படி இருக்கீங்க? சன்ரைஸ் செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் நம்ம சைக்கிளிங்னா போகிறோம். ரொம்ப நாள் ஆகுது சைக்கிளிங் போய். என்ன பண்ண முடியும், சோம்பேறி ஐட்டமா இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஓகே, இன்றைக்கி அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு தேவையானது வலிமை. அதில் நடித்த ஆக்டரும் ஒரு வலிமையான ஆக்டரு. அந்த படத்தை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கன்னா அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட பிளேஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அங்கே நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். நான் ரைடு ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 7:05 அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரொம்ப சோம்பேறி ஆச்சு எங்கள் உடம்பு, என்னன்னு தெரியல. அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் 5 மணிக்கெலாம் சைக்கிள் எடுத்து ஓட்டுவேன். அதெல்லாம் ஒரு செம்மையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா 5 மணிக்கு வந்து கரெக்டாக சைக்கிள் எடுத்து ஓட்டுவேன். ஒன்றும் தெரியல, ஆனால் இன்றைக்கி ஓட்டலாமா வேணாம்னு தோணுச்சு. இப்படியே விட்டால் வேலை ஆகுது, இப்படியே விட்டால் அத்தவரை ஓட்டிக்கலாம்னு தோணும். அப்படின்னு நம்ம தோண ஆரம்பிக்கும்ன்ட்டுனா சரி, இன்றைக்கி டைம் 10 மணி ஆன வர பரவாயில்ல, இன்றைக்கி ஓட்டலான்ட்டு நான் முடிவு பண்ணி இப்போ நம்ம சைக்கிளிங் போயிருக்கோம். கிளைமேட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த என்ன சொல்லுது, சன்ரைஸு, இந்த மாதிரி ஒரு ரோடு நம்மளை சுற்றி விவசாய இடங்க, கொஞ்சம் கம்பெனிலாம் இருக்குது. பட் மேக்ஸிமம் விவசாய இடம்லாம் இருக்குது. இதில் ஒன்று நாளில் பிளாட் போட்டு விற்றுவானுங்க போல நம்ம ஆளுங்க. ஓகே, வேறு லெவலில் இருக்குல்ல. ரொம்ப பிடிச்சிருக்குங்க கிளைமேட்டு, பங்கமாக இருக்குது. ஆனால் சைக்கிள் ரைடெலாம் பண்ணால் ஒரு செம்மையாக இருக்கும். ஏன் சோம்பேறி ஆகுது தெரியல உடம்பு. பைக் ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை? நம்ம வர டைமுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க போல். இந்த ரோட்டில்னா வலிமை பைக் ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் நிறைய எடுத்தாங்க. நீங்களே மூவியில் பார்த்துருப்பீங்க. வலிமை படம் எப்படி இருக்குது அதை பற்றினா நம்ம பேச போகிறோம். வலிமை ஒரு செம மூவி. ஏன் சொல்கிறேன்னா, தமிழ் சினிமாவில் அது மாதிரி ஒரு பைக் ஸ்டெண்டு காட்சிகள்லாம் இதுவரையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது மூவியில் அது இருந்தது. அந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ ரோனி தேட்டரில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் டிக்கெட்டு கிடைக்கல. ஞாயிற்றுக்கிழமே ரெடின்ஸில் புக் பண்ணிட்டேன். மீதி எல்லாமே டப்புன்னு ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நார்மல் ஷோ கூட நம்ம ரோகிணிக்கு போகலாம் பார்த்தேன். ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு 45 மினிட்ல எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதால் சரி நம்ம ரெடின்ஸில் போகலாம், அப்புறம் இங்கே ஃபுல்லாக இருப்போதுன்ட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்டும் ரெடின்ஸில் புக் பண்ணி அங்கே போய் பார்த்தோம் படத்தை. வலிமை ஒரு சரியான மூவி. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டில் வச்சுருந்தாங்க.
பஸ் ஸ்டாப்பில் நம்மளால் ஒரு தலை ஃபேனாக இருந்தால் சத்தியமாக சீட்லேயே உட்கார முடியாது. தலைன்னு கத்திருந்தனால கட்டி தொண்டலை கட்டிக்கிச்சு. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நல்லா மெசேஜெலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இன்ஜினியரிங் அது மாதிரிலாம் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க. அவங்களும் வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் வேலை கிடைக்காது. அதால் வீட்டில் கொஞ்சம் திட்டுவாங்க. ஆனால் அவங்க திட்டுது எதுக்குன்னா நம்ம நல்லதுக்காகனா திட்டுவாங்க. அதை நம்ம தப்பை எடுத்துக்கின்னு எப்படியான சம்பாதிக்கணும் அது என்ன நம்மளுக்கு வந்துடும். அப்படி பார்க்க சொல்ல நம்ம தப்பான வேலையை நம்மளுக்கு செய்ய தோணும். தப்பான வேலை நிறைய பணம் வருதா, ஓகே அதில் செஞ்சு நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. பசங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் அம்மாவுக்கு பாசம் மட்டும் விட்டு போகாது. அது மாதிரி இது படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதை மூவி முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் வெளியே வர சொல்ல அஜித் சார் அப்படின்னா தோணுச்சு. ஏன்னா ஒரு செம்ம ஜென்டில்மேன். இது மாதிரி ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆக்டர் வந்து தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அவருக்கு உடம்புல ஏகப்பட்ட சர்ஜரி அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போவும் அவர் கஷ்டப்பட்டு படம் நடித்து ரசிகருக்காக உடம்புலாம் குறைச்சி நடிக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு எப்படி சொல்லுறதுன்னா சினிமாவோட கடவுள்னு சொல்லலாம். அவரை பார்க்க சொல்லி அவ்வளோ அழகாக இருப்பார். படத்துக்கு ஏற்ற மாதிரி கெட்டப் செஞ்சு எப்படி சொல்லுறது, சிங்கா மாதிரி இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு. அவர் லுக்கும் அவர் எப்படி சொல்லுறது, தாடி விட்டாலும் நல்லாயிருக்கும், க்ளீன் சேவ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், நார்மலாக ட்ரிம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஆக்டரு, நம்ம எங்கேயோ பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பார் அவருக்கு ஃபைனல் காலில் ஒரு எலும்பு இருக்காது, அங்கே பிளேட்னா வச்சுருப்பாங்க. அப்பயும் ரிஸ்க் எடுத்து பைக் ஸ்டன்லாம் பண்ணுறான்னா பண்ணி கீழே வந்து திருப்பியும் ஸ்டன் பண்ணுறான்னா அவருக்கு ஆன்ஸாக அவர் ரசிகராக சொல்கிறது பார்த்திங்கன்னா செம பெருமை. இந்த படத்தை பார்த்துட்டு சில பேர் இது எச் வினோத் படம் மாதிரி இல்லை, எச் வினோத் தீரன் அதிகாரம் சதுரங்க வேட்டை அது மாதிரி நான் இதை எதிர்பார்த்துட்டு வந்தேன், ஆனால் அந்த அளவு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி ஸ்டண்ட்டு காட்சிலாம் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்களா? எல்லாமே ஒரே மாதிரி எடுக்கிறோன்னா அது படம் கிடையாது. கொஞ்சம் மாற்றி ஏற்றனா அது படம். ஒரு ஆக்டர் இருக்கார், அந்த ஆக்டர் என்ன பண்ணுவார்னா டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ண மாட்டார், காருக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டார். அதை பற்றி டிவியில் என்னாச்சு சொல்லிட்டாங்கன்னா சொல்கிறவங்க அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க கெட்டவங்க. ஏன்னா உண்மையாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவரை பார்த்தா சிரிப்பாக தான் வரும். ஏன்னா அவர் படத்துக்கு கெட்டப் செஞ்சு பண்ண மாட்டார், வெக்க மட்டும் செஞ்சு பண்ணுவார். எலெக்ஷன் டைமில் ஓட்டு அது மாதிரி போட வர சொல்ல அவர் பார்க்கறதுக்கு திருட மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஒல்லியாக காமெடியாக இருப்பார். அவர் வந்து படத்தில் மேக்கப் போட்டு நடித்தா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சார்மையாக இருக்கார், அழகாக இருக்கார், யூத்தாக இருக்கார், வயசாகலை அப்படி இப்படின்லாம் காமெடி பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்டைலு ஆக்டிங்னா என்னான்ட்டு தெரியாது போல். அவங்களாம் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணனா மாசு, பாட்டு நல்லானா கூட குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடினா அவங்களுக்கு கெத்துன்னு நினச்சின்னு இருக்காங்க. அவர் வந்து அங்கே ஃபேன்ஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. படம் வர அன்றைக்கி மேடையில் பஞ்சு டைலாக் அது இதுன்னு பேசுவார், தண்ணியை பற்றி பேசுவார், படத்தில் விவசாயம் பற்றி பேசுவார், பஞ்சு டைலாக் அது இதுன்னு பேசுவார். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போயினா படம் நடிப்பார் அவர். விக்ரம் அது மாதிரி நடிகர்லாம் சொன்னாலும் நம்ம ஒத்துக்கலாம், ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிப்பாங்க. இவர் ஹார்ட் ஒர்க்கும் எதுவுமே பண்ண மாட்டார். அவருக்கு போயிட்டு 100 கோடி 120 கோடி சேலரி. அவருக்கு லாஸ்ட்டாக 2 படம் எடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு இழுத்து மூட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவர் வாங்குகிற சேலரி அது மாதிரி. அதுக்கே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் 200 கோடி 300 கோடி செம்மையாக வடலாம் சுடுவாங்க. ஆனால் தலை அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள், பிடிச்சிருந்தா படத்தை பாருங்கன்ட்டு கெத்தாக சொல்லிட்டு போவார். வலிமை படத்தில் கூட நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிரிகள் நம்ம மேலே கல்லுனா தூக்கி போட்டுன்னு இருப்பாங்க, அதை கேட்ச் பண்ணி அதை கல்லை சேர்த்து வச்சு அது மேலே உக்காந்து காட்டணும். அதெல்லாம் செம்ம வசனம். அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் சவுத்துலாம் எழுதி வச்சுருக்கோம் நிறைய வசனம்லாம், அதெல்லாம் பார்க்க சொல்ல செம்மையாக இருந்தது. வலிமை படம் எச் வினோத்தோட படம் தான். ஏன்னா அவருக்கான இது அதில் இருந்தது. அந்த பைக் ஸ்டண்டாக இருக்கட்டும், அந்த வேன் ஃபைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அல்டிமேட்டு சீட்லேயே உக்கார முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. தலை பொறுத்த வரையும் சினிமா மட்டும் நடித்து விட்டு போல் அவருக்கு பிடிச்ச ஃபேஷனை ஃபாலோ பண்ணுறாரு. பைக் ரைட் பண்ணுறாரு, சைக்கிளிங் பண்ணுறாரு, அப்புறம் ஏரோ மாடல் அது ரைஃபிள் கிளப்பில் மெடல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நல்லா நாலேஜாக அவருக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்க சொல்ல அவங்க ஃபேன்ஸுக்கு அது ஒரு மோட்டிவானாக இருக்குது. தலைக்கு நிறைய ஏட்டர்ஸ் இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வலிமை படம் வந்ததில்ல, அதுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தப்பாலாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்திங்கன்னா அது ப்ளூ சட்டை மாறன்னுட்டு
அவர் மனுஷ ஜென்மமா இல்லை மிருகம் ஜென்மமா என்னான்னு தெரியல. ஒரு வேளை கோல்டு காயின் என்னாச்சும் வாங்கிட்டாரானான்னு தெரில. ஒரு பேன்ஸை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நடிகரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அவர்னா எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுப்பாரு. யாருக்குன்னா மீடியாக்கெல்லாம் குத்துட்டு கவர் பண்ணி வச்சுப்பார். அது மாதிரி இவருக்கு என்னாச்சும் கோல்டு காயின் என்னாச்சும் குத்தாங்களான்னு தெரியல. ஓவராக அஜித்தை பற்றி நெகட்டிவாக பேசிட்டார். ஏன்னா அவர் எல்லா ஆக்டரை பற்றி பேசுவார். பட் அஜித்துன்னு படம் வந்தாவே ஓவர் நெகட்டிவ். அதில் வேறு அஜித்தை கிண்டல் பண்ணது வேறு, அதான் செம காண்டு. ஏன்னா நீ படம் பிடிக்கலையா அது மட்டும் சொல்லிட்டு போ, எது கிண்டல் பண்ணது? அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இந்த படத்தில் அவர் அவ்வளோ அழகான இருந்தார். எனக்கு என்னடா ரொம்ப நாள் கழிச்சு அஜித் இவ்வளோ ஸ்டைலாக பார்க்குற மாதிரிட்டு செம்மையாக தோண ஆரம்பிச்சிது. ஏன்னா ஒரு எங்களுக்கு செம்மையாக தெரியுது படத்தில். ஆனால் அவர் கண்ணு கபோதி என்னாச்சு தெரியுமா என்னான்னு தெரியல, ரொம்ப தப்பாக சொன்னார். இந்த மீடியாக்காரங்களாம் அஜித்தை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. இவருக்கு இருக்க ஃபேன் பேஸு எந்த நடிகருக்கும் இல்லை, அதை பார்த்து பரப்பன. ஆனால் அஜித் யாருக்காலையும் வச்சுக்க மாட்டார். இந்த மாதிரி காசு கொடுக்குறதா இருக்கட்டும், கோல்டு காயின் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் இசை வெளியீடாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். அதால் செம காண்டு. இந்த காலத்தில் நல்லதுக்கு காலம் கிடையாது, கெட்டதுக்குன்னா இப்போ ஒரு யூடியூப்பை கூட எடுத்துங்க, நல்லா சூப்பராக எடிட்டிங்லாம் பண்ணி அழகாக வீடியோ போடுவாங்க, அவங்களுக்கு லைக் வராது. மக்கியாக வீடியோ போடுவாங்க, தப்பான விஷயத்தை பேசி வீடியோ போடுவாங்க, அதுக்குன்னா லைக் அதிகமாக வரும். அது மாதிரி அவங்க என்ன தான் முடிவெடுத்து பண்ணாலும் தலையை அழிக்க முடியாது. ஏன்னா அவரோட நல்ல மனசு அது மாதிரி. வலிமையை செலிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் எந்த ஆக்டருக்கும் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு ஓப்பனிங்கு இத்தனைக்கும் நார்மல் டேஸ் ரிலீஸ் பண்ணி அவ்வளோ கெத்து. இத்தனைக்கும் கோடிலாம் நம்ம சொல்ல தேவையில்ல, அது அவங்கன்னா பில்டப் போட்டுவாங்க. ஒன்றும் இல்லாத படத்துக்கு 200 கோடி 300 கோடின்னு வளர சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனால் நம்மளுக்கு வசூல் பண்ணிச்சு, பட் நம்ம சொல்ல தேவையில்ல. தலை தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:25 ஆகுது. ஒரு 1.5 ஹவருக்கு வேஸ்ட் பண்ணிட்டோம் சுத்தமாக. சரி, வலிமை படத்தை பற்றி நம்ம பேசலாம் பாரு. பேசுகிறேன் வந்து போகிறேன். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இது மாதிரி இது வரையும் நடந்ததே கிடையாது. பிளாக் பண்ணி லாஸ்ட்டில் கடைசியில் வாய்ஸ் ஓவர் கூட ஒரு நிலைமை ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை வரணும்னு நினைக்கிறேன். இப்போது நான் இங்கேருந்து ரெடின்ஸ் போனேன். ரெடின்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வீட்டுக்கு போனோம். டோட்டலாக ஒரு 22-23 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பார்த்து எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 11 மணி கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். வெயில் வரப்பாங்க பயங்கரமாக அடிக்குது. ஓகே, இதோ ஒரு அனுபவம். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், சொல்ல முடியாதுங்களா? அதனால் நான் பேசுகிறேன், ஆனால் முக்கால்வாசி பேசிடுறேன், கால்வாசி அடி வந்துடுறேன். அது நம்மளுக்கு வரமாட்டுது. அது என்ன பண்ண முடியும்? ஸோ ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.